வெல்கம் பேக் டு டோனா டெக் வீடியோஸ். மெம்பரைன் வந்து நம்ம மெம்பரைனுக்குள்ளே என்ன இருக்குது, மெம்பரைனில் என்ன இதுன்னு நம்ம பார்ப்போம். இதுதான் மெம்பரைன் ஹவுசிங். இது பேர் வந்து மெம்பரைன் ஹவுசிங். இதை வந்து நம்ம கலட்டி இப்படி கலத்தினா, இப்படி கலத்தினா உள்ளுக்குள்ளே இப்படி இருக்கும். இதில் இதான் வந்து இதான் மெம்பரைன் ஸ்டெம். இதை எப்படி எடுக்கணும்னா, இதில் ஒரு ஓட்டை இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த ஓட்டையில் இப்படி ஸ்க்ரூ ட்ரைவர் எதையாவது ஒரு இதை உள்ளே விட்டுட்டு இப்படி இழுத்திங்கன்னா இப்படி வெளியே வந்துடும். இதுதான் மெம்பரைன். இது பேர் மெம்பரைன் ஹவுசிங். இது மெம்பரைன் ஓரிங். இதை வச்சுருவோம். மெம்பரைன் ஹவுசிங்கில் இதில் தான் இருக்கும். ஒரு இன்புட் இருக்கும், 2 அவுட்புட் இருக்கும். இந்த 2ல் மேலே தள்ளி இருக்குல்ல, இந்த அவுட்புட்டு தான் வந்து நம்ம வேஸ்ட் வாட்டர் வர்ற இடம். இது குட் வாட்டர் வர்ற இடம். நல்லா பார்த்துக்கோங்க. வேஸ்ட் வாட்டர் வர்றது கொஞ்சம் மேலே தள்ளி இருக்கும், குட் வாட்டர் வர்றது கொஞ்சம் கீழே தள்ளி இருக்கும். இதுதான் மெம்பரைன். இந்த மெம்பரைன் வந்து ஃபிலிம்டெக். இதான் வந்து கூடின மெம்பரைன். ரொம்ப ஹை டிடிஎஸ் இருக்கிறதுக்கெலாம் இதை போடுவாங்க. டவுன் போட்டிருக்கும். இதுதான் ஒரிஜினல் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் எலிமெண்ட். இது பேர் வந்து மெம்பரைனும் சொல்லலாம், எலிமெண்ட்டுன்னு சொல்லலாம். இதுதான் மெயின் ஃபில்டர். இதுதான் ஓரிங். இது பேர் வந்து ஒரு ஓரிங். இதுதான் என்ன செய்யும், அந்த மெம்பரைன்லேருந்து மேலே வர்ற தண்ணியை இதுக்குள்ளே அனுப்புறதுக்கு. கீழே பேரப்படாதுல்ல, அதுக்காக இதில் ஒரு ப்ரெஷர் கொடுத்து இது வந்து விரிஞ்சிடும். தண்ணி வந்து ப்ரெஷரில் இந்த ரப்பர் மாதிரி இருக்குல்ல, இது இப்படி விரிஞ்சு நம்ம மெம்பரைனில் இருக்கிற வாலோட அது பிடிச்சிக்கிடும். தண்ணியே கீழே போகக்கூடாது. இதுக்கு அடியில் இந்த இடத்துல போக விடாமல் இது வழியாக உள்ளே இறங்கும். இந்த இருக்குது பாருங்க, இதுதான் இது வழியாக தண்ணி உள்ளே இறங்குறதுல தான் அப்படியே ஆகி ஃபில்டர் ஆகி வெளியே வர்றது தண்ணி. இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல இந்த ஓரிங்கை கலட்டிக்கிடுவோம். இப்படி இன்சுலேஷன் டேப் போட்டு செக் பண்ணி போட்டு வச்சுருப்பாங்க. இப்படி எடுத்தாச்சு. இதான் இந்த ஓரிங்கை கலத்திடுவோம். கலத்திட்டு இனி இந்த மெம்பரைனுக்கு மேலே வந்து ஒரு கவர் மாதிரி ஒட்டியிருக்காங்க பாருங்கள். இந்த கவரை கிழிப்போம். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள் உள்ள. இதெல்லாம் அழுக்கு. இருக்குது பாருங்கள், இதெல்லாம் ஃபுல்லாக அழுக்கு. இந்த அழுக்கு தான், இதெல்லாம் ஃபுல்லாக உப்பு, தண்ணியில் இருந்த உப்பு. இதான் மெம்பரைன். அந்த ஒரு வலை மாதிரி இருக்குது இது பார்க்குறதுக்கு. வருது பாருங்க, இதுதான் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளே அழுக்குலாம் இந்த வலை மாதிரி. இதான் மெம்பரைன் ஷீட்டு. இதுதான் மெம்பரைன் ஷீட்டு. இந்த இருக்குல்ல, இதுக்குள்ளே ஒரு வலை இருக்கும். இது வந்து இந்த வலை எதுக்குன்னா, அதில் கேப் கிடைக்கிறதுக்கு, தண்ணி உள்ளே போகிறதுக்கு கேப் வேணும்ல. இது வழியாக போய் தான் இதுக்குள்ளே வரும். இந்த ஷீட் வழியாக ஊடுருவோம் தண்ணி. அதுக்காக தான் அந்த வலையை வச்சுருக்காங்க, கேப்புக்காக. இந்த வருங்க எவ்வளோ அழுக்கு, சவதி. இதெல்லாம் வந்து இதுதான் மெம்பரைன், வேறு ஒன்றும் கிடையாது. டைட்டாக இந்த பேப்பரை வந்து ரொம்ப டைட்டாக சுற்றிருப்பாங்க. அது வழியாக தண்ணி ஊடுருவி போகிற நேரம் தெரியுது அவங்களுக்கு. இதில் அழுக்க பாருங்கள், இதுதான் அழுக்கு. நடுவில் ஒரு பைப்பு இருக்குது. தண்ணி மேலேருந்து தண்ணி வந்து இது வழியாக வடிவத்தில் இந்த நெட்டு வழியாக தண்ணி வந்து ஊடுருவி இந்த பேப்பரை பாருங்கள். இந்த பேப்பரில் உள்ளுக்குள்ளே சொரப்பாக இருக்கும். உடனே அது வழியாக வரச்சில் ப்ரெஷரில் உள்ள இது பண்ணி வரச்சில் இதில் ஒரு ப்ரெஷர் இருக்கும். அதுக்கப்புறம் பின்னாடி கீழே வந்து ரெஜெக்டர்னு ஒன்று இருக்கும். அப்போ அதில் முட்டி தண்ணி திருப்பி மேலே ஏறும். அப்படி ஏறச்சில் இதில் வந்து இந்த உப்பெல்லாம் இந்த இடத்துல சொரப்பு இருக்கும். இந்த சொரப்பில் ஒட்டிவிடும். அதுக்கப்புறம் அதில் வந்து இந்த நடுசில் இதில் ஒரு பைப்பு இருக்குது. இந்த பைப்பில் வந்து இதுலேருந்து இது உள்ளே வந்து அடப்பு தான். இந்த பைப் வழியாக தான் இதை வந்து எப்படி உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த பைப்பு இப்படி கிழிக்கணும். இதெல்லாம் நம்ம எடுத்து அங்கே தள்ளி வச்சுக்கிடுவோம்.
தள்ளி வச்சுக்கிட்டு இந்த இதை பார்ப்பாங்க. இந்த பாருங்க, இந்த பைப்பில் இப்படி இதில் ஓட்டை கிடக்கு. இந்த பாருங்க, ஓட்டையாக இருக்குது. என்ன ஆகும்னா இதில் ப்ரெஷராக தண்ணி உள்ளே வந்து இந்த ரப்பர் இந்த ஓரிங் இங்கே இருக்கிறனால இங்கே தள்ளி இது வழியாக உள்ளே போய் இது வழியாக என்ன செய்யும், இது வழியாக வேஸ்ட் வாட்டர் வந்து வெளியே போகும். அதுக்கு வந்து இதிலேருந்து ஃபில்டர் ஆகி எல்லாம் இது வரும். வேஸ்ட் வாட்டர் வந்து இதில் உள்ளே போச்சல அந்த உப்பை அப்படியே இது வந்து வெளியே கொண்டு போயிடும். இதுக்கு தான் இந்த இது கீழே மெம்பரைன் ஹவுசிங்கில் கீழே இந்த ஓரிங் வேறு இருக்கும், டைட்டாக பிடிக்கிறதுக்காக இந்த ஓரிங் வேறு கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ தான் அந்த செட்டப்பு. ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. என்னுடைய சேனல்ஸ் நேம் வந்து டோனா டெக் தமிழ் அப்படின்னு நான் இது பண்ணியிருக்கேன். இனி இதை மாதிரி டெக்னிக்கல் வீடியோஸ் ஃபுல்லும் நான் இனிமேல் உங்களுக்கு போடுவேன். நீங்கள் வந்து என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.